ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு தினப்பலனை மார்ச் 18 முதல் மார்ச் 30 வரை உள்ள 13 நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மார்ச் 18 புதன்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது 2ஆம் இடத்துல கும்பராசியில சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். குரு நமக்கு 6ஆம் வீட்டு அதனுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் பயணிக்கிறார். வேலை மாற்றம் தவிர்க்க முடியாமல் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரியும் சில அமைப்புகள் இருக்கு. வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறது, நோயிலிருந்து விடுதலை ஆகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக. மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் சனி சேர்க்கை பலனை தருகிறது. சூரியனும் அங்கே இருக்கிறார். சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறார். 3ஆம் இடம் தகவல் தொடர்பு, ஆவணங்கள், சிறு பயணங்கள் மற்றும் இளைய சகோதரம், அனைத்து விதமான கலை தொடர்பான தகவல் தொடர்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய மனதிற்கு இனிய நிகழ்வுகள், மனமாற்றம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். மார்ச் 20 வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இதே நட்சத்திரத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பலனை தருகிறது. அதே போல புதன் என்பவர் ராகுனுடைய நட்சத்திரத்துல 2ஆம் இடத்துல ராகுடைய சேர்ந்து பயணிக்கிறார். அதனால் 2ஆம் இடம் என்பது பண வரவு, வேலை வாய்ப்பு, சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த வியாபாரம் சார்ந்த வளர்ச்சியை குறிக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நன்றாக இருக்கும். மார்ச் 21 சனிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். அதாவது 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் 8ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது என்ற நட்சத்திரமானது சுக்கிரன், உபநட்சத்திரம் சுக்கிரன் குருவனுடைய அந்தரத்துல 6ஆம் பாவத்தை காட்டுறதுனால எதிர்பாராத சில உடல் உபாதைகள் வரும், எதிர்பாராத கடன் திடீரென்று வரும். அதே போலதான் எதிர்பாராத பகையும். உறவுகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீரென்று ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், மன பேதங்கள், ஒருவருக்கொருவர் ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போய்க்கிறது. மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால நமக்கு ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஆதாயம், பத்திரத்தை வச்சு பணம் வாங்கிறது, டிராஃப்ட் கொடுத்து பணம் வாங்கிறது, மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட வகையில் பண ஆதாயம் பெறுவது, இதுக்கெல்லாம் சாதகமாக. மார்ச் 23 திங்கட்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், இரவு 8:49 வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் சனி நட்சத்திரத்தில் சனியோட சேர்ந்து இருக்கிறார், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் ஈடுபாடுகள், மூளை உழைப்பு சார்ந்த ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர வகையில் சின்ன சின்ன நெருடல்கள் ஏற்படும். சூரியன் சனி சேர்க்கை என்பது அஷ்டமாதிபதி என்கின்ற காரணத்தினால திடீர் முரட்டு சுபாவம், திடீரென்று படபடவென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போய் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள். அதனால் விவரம் புரியாமல் அவசரப்பட்டு செய்கிறதுனால ஏற்படக்கூடிய தடை, தோல்விகளை குறிக்கிறது. மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் சந்திரன் சுயபலம் பெறுகிறார். திருமண காரியத்துக்கு சிறப்பு, விரும்பிய வகையில் மனம் அமையும். அனைத்து விதமான சுபகாரியங்கள், தெய்வ காரியங்கள், வழிபாடுகள் அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், குழந்தைகளோடு குதூகலமாக இருக்குதல், என்டர்டெயின்மெண்ட், இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்றைக்கு மந்தமாக இருக்கும். மார்ச் 25 புதன்கிழமை, மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். மாலை 5:33 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 2ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் பயணிக்கிறார். அதனால் 2ஆம் இடம் என்பது பேச்சு, உழைப்பு, தொழில்,
உத்தியோகம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. பண வரவுக்கு சாதகமாக இருக்கிறது. மார்ச் 26 வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 2ஆம் இடத்துல ராகுனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலேயும் இருக்கிறது. புதனும் சேர்ந்து இருக்கிறது. பணவரவுக்கு சிறப்பான நாள் தான். ஆனாலும் கூட 8ஆம் வீட்டில் இருக்கிற கேதுனால நம்ம அவசரப்பட்டு புது விஷயங்களில் ரிஸ்க் எடுத்து செய்கிறதுல சில தடை, தோல்வி, நஷ்டங்கள் ஏற்படலாம். மார்ச் 27 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் 3:23 வரைக்கும். இந்த குருவனுடைய பலன் வேலை மாற்றங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. கடன் அடைபடுதல், நோயிலிருந்து விடுபடுதல் சாதகமாக இருக்கிறது. இந்த புனர்பூச நட்சத்திரம் முடிந்து மதியம் 3:23க்கு பூச நட்சத்திரம் கடகராசிக்கு வந்துடுறாரு சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு. சனியினுடைய நட்சத்திரம் மற்றும் சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சூரியனுடையும் சேர்ந்து இருக்கிறதுனால 2ஆம் இடம் என்பது அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் வாங்கிறது, பணத்தொகை வாங்கிறது, மற்றும் நமக்கு பெரியவர்கள் சம்பந்தப்பட்ட வகையில், தந்தை மகன் சம்பந்தப்பட்ட வகையில் பேச்சுவார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். மார்ச் 28 சனிக்கிழமை மதியம் 2:42 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் சனியை போல பலன் தரும். அதற்கு பின்பு ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய பலனை தருகிறார். புதன் 2ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கு, ராகுவோட சேர்ந்து இருக்கு. அதனால இதுவும் ட்ரேடிங்கெல்லாம் நல்லது, வியாபாரத்துக்கு நல்லது, தொழிலுக்கு நல்லது, பண வரவுக்கு நல்லது. மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37க்கு மகம் நட்சத்திரம் 8ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறார். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் என்பது லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான். ரொம்ப ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். உறவுகள்லையும் வாக்கு ஸ்தானத்தில், ஏன்னா கேது மகம் என்பது கேது அங்கேயே 8லேயே இருக்கார். அதனால் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படணும். உறவுகளில் ஏற்படக்கூடிய மனசங்கலங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:47 வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் 8ல் சந்திரன். அதுக்கப்புறம் 8லேயே சந்திரன் பூர நட்சத்திரத்தில் போவார். பூரத்துக்கு அதிபதி சுக்கரன். 4ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்திலையும், கேது 8ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால வேலைக்கு நல்லா இருக்கும். ஆனால் உறவுகளுக்கு சிறப்பாக இருக்காது. வேலை சார்ந்தது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதா இருக்கும். 8ஆம் இடம்னு வந்துட்டாலே அதிக அலைச்சல், திருச்சல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் இந்த 13 நாட்களை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.